நாட்டின் சுதந்திர வரலாற்றின் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முக்கிய இடம் பிடித்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகளுக்கு சென்றுள்ள அவர் நேற்று இல்லந்தோறும் தேசிய கொடி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். ஸ்ரீவிஜயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்து பேசிய குடியரசு துணைத் தலைவர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பெருமை குறித்து புகழாரம் சூட்டினார். நாட்டின் விடுதலையில் இந்த தீவுகள் முக்கிய பங்காற்றியதாகவும் முக்கிய தலைவர்கள் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். This remarkable achievement demonstrates our collective commitment to ensuring that every part of our nation remains deeply connected with the ideals and the aspirations symbolized by the Tiranga. I am delighted to note that this Har Ghar Tiranga campaign initiated by our Honorable Prime Minister Shriman Narendra Modi ji has evolved into a nationwide people's movement. Every household that proudly displays the national flag sends a powerful message of patriotism, unity and our collective responsibility. முன்னதாக போர்ட் பிளேட் நகரில் தேசிய நினைவக சிறைச்சாலைக்கு சென்ற அவர் அங்கு வீர சாவர்கர் உள்ளிட்டோர் அடைக்கப்பட்டிருந்த அறைகளுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் விடுபட்டதை போற்றி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் 1943ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்ட ஸ்ரீவிஜயபுரத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்.